தமிழ்நாட்டுல விஜய் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு கொண்டாடுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதே நேரத்துல அங்க அவர் ஜெயிச்சா நம்மளுக்கு என்னங்க வந்துச்சு? இங்கேயே நம்மளுக்கு பேசுறதுக்கு அல்லது செய்யறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு அத பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோமே அப்படின்னு கருத்துக்கள் சொல்றவங்களும் இருப்பாங்க நண்பா. முதல்ல அத பத்திலாம் கமெண்ட் பண்றதுக்கு முன்னுக்கு, எஸ் ஜெயிச்சவங்களுக்கு, வெற்றி பெற்றவங்களுக்கு முதல்ல ஒரு வாழ்த்த சொல்லிட்டு, எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நம்மளுக்கு உறவு அல்லது நம்மளுக்கு தொடர்பு உள்ள கண்டிப்பாக தமிழ்நாடு அங்க எந்த நடந்தாலும் நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல கண்டிப்பாக விருப்பு, விருப்பம் இதெல்லாமே இருக்கதாங்க செய்யும். கண்டிப்பாக ஒரு வாழ்த்த சொல்லிட்டு, அதுக்கு நமக்கும் என்னங்க சம்மந்தம் அப்படின்னு இதுலருந்து நம்ம தெரிஞ்சுக்க அல்லது ஒரு ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயத்த வந்து எனக்கு மனதுல தோணுச்சு. உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் நண்பா. மொத விஷயம் இது வந்து ஆக்சுவலி தமிழ்நாட்டுல காலங்காலமா இருந்த ஒரு கம்ப்ளைண்ட் என்ன தெரியுங்களா? ஓட்டுக்கு காசு அப்படின்னு நம்மளும் படத்துல இருந்து நிறைய விஷயங்கள வந்து பார்த்திருப்போம். உண்மையாக அதாவது இந்தியால வந்து இந்த ஓட்டுக்கு பணம் அப்படின்ற ஒரு விஷயத்துல அதிகமாக பேர் குறிப்பிடுறது தமிழ்நாடு தாங்க. ஆனா இந்த இடத்துல எஸ் காசு கொடுத்தாலும் ஓட்டு இல்ல அப்படின்னு சொன்ன அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, இந்த ஒரு ஆரம்பம் வந்து நல்லது. இது அடுத்தடுத்து வரப்போற தேர்தலுக்கு. எல்லாருமே இதுக்கு மேல வந்து காசு கொடுத்தா ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்ற அந்த ஒரு பழக்கம் வந்து குறையும். 2வது விஷயம், எப்பயுமே தமிழ்நாடு உலக அரசியலுக்கே வந்து முன்னோடியா இருக்கிற நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா, அந்த கொள்கை ரீதியாக ஒரு விஷயத்த வந்து பேசி சொல்ல போற ஒரு விஷயம். டக்குனு சொன்ன உடனே சில பேர் யோசிப்பீங்க. கொள்கையா? இதுக்கும் இப்ப ஜெயிச்சவங்களுக்கு என்ன சம்மந்தம்னு? ஓகே, அப்பெல்லாம் வந்து குறை சொல்லாதீங்க. பிகாஸ் அந்த கொள்கையை முன்னிறுத்தி தான் வந்து ஒரு விஷயத்தையே வந்து எப்பயுமே ஆரம்பிப்பாங்க. இதே போலதாங்க இங்க நம்ம மலேசியால இருக்கிற பல அரசியல் கட்சிகளும் வந்து நல்லா பார்க்க போனீங்கன்னா, நம்ம எப்பயுமே முன்னுக்கு இருக்கிற அந்த உருவங்களையும், நபர்களையும் மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட் பின்னால இருக்கிற சில கொள்கைகள், அவங்க ஆரம்பிக்கப்பட்ட அந்த காரணங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். அது இன்னும் அதிகமாக பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஏன்னா, இப்ப இந்த இளைஞர்களின் புரட்சி அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? இதுதான் நம்மளோட கடந்த தேர்தல்லயும் ஒரு மாற்றத்துக்கு உண்டான காரணமாக இருந்துச்சு. நடந்த மாற்றம் சரியா, தவறா அப்படின்லாம் பார்க்கறதுக்கு முன்னுக்கு, முதல்ல இப்ப அடுத்து வரப்போற எந்த ஒரு மாற்றமாக இருந்தாலும், கண்டிப்பாக நம்ப யாருக்கு ஆதரவு கொடுக்க போறோம்? யாருக்கு வந்து நம்ப வந்து நமது அ எதிர்பார்ப்பை யார் மேல வைக்க போறோம்ன்ற ஒரு விஷயத்துக்கு, கண்டிப்பாக எல்லா விஷயத்தையும் பார்த்து தேர்ந்து தெரிஞ்செடுக்கணும். இது யாருக்கு தெரியுங்களா சொல்றேன் உண்மையாலேயே? இப்ப உங்க வீட்ல இருக்கிற, அடுத்து வந்து வாக்களிக்கிறதுக்கு தயாராக இருக்கிற உங்க பிள்ளைங்களுக்காக இந்த ஒரு விஷயத்த சொல்றேன் நண்பா. கேட்டு பாருங்களேன். அவங்க யாரும் நியூஸ் பேப்பர் படிக்கிறது இல்ல, நியூஸ் பார்க்கிறது இல்ல. ஆக்சுவலி மலேசியால மொத்தம் எத்தன பிரதமர் இருக்காங்கன்னு கேட்டா 18, 20 சொன்னவங்களா இருக்காங்க பிள்ளைங்க. கேட்டு பாருங்க. நல்லா படிக்கிற பிள்ளைங்க. ஆனா இதுதான் வந்து அது. இவங்க வந்து அடுத்து வாக்களிக்கிறப்ப, இதெல்லாம் தெரிஞ்சு வாக்களிக்கிறதுக்கு சில பழக்கவழக்கங்கள கண்டிப்பாக கொண்டு வரணும். என்னோட மனதில தோணுன பழக்கவழக்கம் எது தெரியுங்களா? வீட்ல டெய்லி இதுக்கு மேல வந்து நியூஸ் பேப்பர் வாங்குங்க. அவங்களுக்கு நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கு உண்டான அந்த ஒரு ஆர்வத்த வந்து கண்டிப்பாக தூண்டுங்க. ஏன்னா இது எல்லாம் எத நோக்கி கொண்டு போகும் அப்படின்னா, ஆ நம்மளோட எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து நம்ப உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கிறதாக இருக்கக்கூடாது. அது உண்மையாலே வந்து நம்பி முழுமையாக வந்து காரணத்தோட எடுக்க வேண்டிய முடிவுகளாக இருக்கணும். அந்த ஒரு பழக்கத்த நம்ம பிள்ளைங்க கிட்டயும் நிச்சயமாக வந்து ஏற்படுத்தணும் நண்பா. ஓகே. இந்த மாரி மாற்றங்கள் சமூக ஊடகம் மூலியமாக வந்து நெறைய விஷயங்கள் வந்து அடுத்தடுத்து இங்கேயும் நடக்கும். இந்த மாதிரி இங்க மாறணும் அப்படின்னா, என்னென்ன பழக்கவழக்கங்கள் நம்ம பிள்ளைங்க கிட்ட கண்டிப்பாக இருக்கணும். அப்ப நான் சொன்னேன் பார்த்தீங்களா? நியூஸ் படிக்கணும் அப்படின்னு. அந்த மாரி விஷயங்கள் இருந்துச்சுன்னா கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பாக பகிர்ந்துக்கங்க. நான் மறுபடியும் சொல்றேன். ஜெயிச்சுட்டாரு. அதுக்காக வாழ்த்துக்கள் சொல்லிறலாம். நம்மளுக்கு சம்மந்தம் இல்ல அப்படிலாம் சொல்ல முடியாது. சம்மந்தம் இருக்கிற ஒரு விஷயம் தான். எப்படி நடத்த போறாரு, நடக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அடுத்தடுத்து கண்டிப்பாக பார்ப்போம். நம்மளுக்கு அதுல வந்து ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப உணர்ச்சி வசப்படலாம் கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? நம்ம நாட்டுல நடக்க வேண்டிய விஷயங்கள வந்து நம்ம கவனம் செலுத்துவோம். அதே நேரத்துல இந்த மாரி மாற்றங்கள் நம்ம பிள்ளைங்க கிட்ட என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு அத கத்துக் கொடுக்கவும் ஆரம்பிப்போம் நண்பா. ஓகே. அந்த மாரி பாசிட்டிவான கமெண்ட்ஸோட பகிர்ந்துக்கிட்டு இந்த காணொளிய முடிஞ்சா கண்டிப்பாக பகிர்ந்துக்கங்க. வெற்றி வணக்கம்.